இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். தலையெல்லாம் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணோன்னா நம்ம முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தேவையானது என்னென்னா தேங்காய் துருவினது 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், ரைஸ் 1 கப்பு, இது சாதம் வடித்த தண்ணி. இப்போ நம்ம இது 3த்தையும் போட்டு அரைக்க போகிறோம் மிக்சியில். இது சாதம், இது கூடவே துருவின தேங்காய். இதுக்கு அரைக்கிறதுக்கு வெறும் தண்ணி ஊற்றாம நம்ம சாதம் வடித்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரைஸு தேங்காய் இது 2 நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இது கூட விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். ஹலோ, நான் உங்கள் கவிஸ்ரீ பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் என்னன்னா, நம்ம முடி வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ஷைனிங்காக இல்லை, ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது, முடி வந்து பார்க்கவே வறட்சியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பேக் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான் தேங்காய், ரைஸு, விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டால் போதும், தேங்காய் 1 கப் எடுத்தால் போதும். நான் தேங்காவை அப்படியே போட்டு அரைச்சிட்டேன். நீங்கள் தேங்காவை பால் எடுத்துக்கோங்க, தேங்காய் பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ், வேக வச்ச ரைஸு, சாதம் வடித்த கஞ்சி வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி அரைங்க. அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பேக்கை இப்போ நம்ம தலையில் எப்படி போடணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு, அது போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தலையில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது. தலை வந்து குளித்த பிறகு தான் இதை ஆட் பண்ணணும். அப்போ தான் ஒரு நல்ல கண்டிஷ்னராக உங்களுக்கு இருக்கும். நல்லா தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணலாம் வாங்க. இப்போ முடியை வந்து 2 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முதல்ல வந்து சீப்பு வச்சு சிக்கெல்லாம் இல்லாமல் எடுத்துருங்க. சிக்கு இருக்கக்கூடாது. அப்போது நீங்கள் போட்டிங்கன்னா முடி வந்து அதே மாதிரியே நிற்கும் உங்களுக்கு. சிக்கு இல்லாமல் நீட்டாக முடி வந்து சிக்கு எடுத்து விட்டுருங்க. இந்த பேக் போடுறதுனால கண்டிப்பாக முடி வளரும். ஏன்னா உங்கள் முடி வளர்ச்சி வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி சிக்கு இல்லாமல் எடுத்துக்குங்க. நீங்கள் சிக்கோடு அப்படியே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சிக்கி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிரித்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். இப்படி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கண்டிஷ்னர் வந்து இந்த ஹேர் பேக்கு நம்ம தலையிலையும் போடலாம், ஸ்கேல்ப்லேயும் போடலாம். ரொம்ப நல்லது. இப்போ இப்படி பண்ணணும். இப்போதான் முடி வந்து நல்ல இப்படியே இருக்கும். நீங்கள் வந்து சிக்கு இல்லாமல் இருக்கும்போது முடி நல்லா ஸ்ட்ரெயிட்னிங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். எடுத்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க. இப்போ எடுக்கும்போது இந்த இடத்த முடிச்சிடணும். அடுத்தது அங்கே இப்போ இதுக்கு நேராக இருக்கிற முடியை முடிச்சிருங்க. இதை பேக் போட்டு இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர் எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு மேலேருந்து சிக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது அதுக்கு கீழே இப்போ வந்து நான் ஃபுல்லாக தலைக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கொண்டெல்லாம் போடக்கூடாது. கொண்டை போட்டோம் அப்படின்னா அதே மாதிரியே கொண்டை மாதிரியே முடி வந்து இருக்கும். ஒரு 1/2 hour 1 hour வந்து இப்படியே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணிட்டு முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அப்படி ஃபுல்லாக நீவி விடுங்க. இந்த மாதிரி இந்த பக்கமும் நீவி விட்டுக்குங்க.
உங்கள் முடி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour இல்லை 1 hour உங்களால் முடியும்னா 1.5 hours கூட வச்சுக்கலாம். இதனால ஒன்றும் ஆகாது. நம்ம தேங்காய் சாதம் தான் போட்டிருக்கோம், அதனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படியே விட்டுட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி முறுக்கிட்டு போகிற அளவுக்கு காயணும்னு இல்லை, ஓரளவு காஞ்சதும் நம்ம போய் தலையை குளிச்சுட்டு வந்துடலாம். நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு தலையை வாஷ் பண்ணிவிட்டு முடியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம பேக் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இப்போ நான் பேக் போட்டுட்டு நான் வந்து ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு நான் தலையை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முடி எவ்வளோ கிளாஸியாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அந்த மாதிரி வளைஞ்சு இல்லை முடி. நான் இப்போ வந்து 1/2 hour தான் வச்சுட்டு வந்தேன், தலைக்கு வந்து 1/2 hour தான் வச்சுருந்தேன். நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் 1/2 hour ஓகே தான், இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் விடலாம். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, முடி வந்து எவ்வளோ ஷைனிங்காகவும் கருப்பாக அந்த மாதிரி சுருளாக இல்லாமல் ஒரு நல்ல நேச்சுரல் கண்டிஷனர். இது வந்து நீங்கள் இதை நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து இந்த வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆகுதோ நீங்கள் வந்து கெமிக்கல் கண்டிஷனர் வாங்கி போடுறத விட இந்த கண்டிஷனரை அப்ளை பண்ணிவிட்டு, ஆனால் இதுக்கு டைம் இருக்கணும், ஒரு 1/2 hour வந்து இருக்கணும். அந்த மாதிரி டைம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடியுமே நல்லா வளரும். அந்த கெமிக்கல் வந்து தலையில் பட்டுச்சுன்னா முடி வந்து மொத்தம் போயிடும், முடி வந்து கழண்டி வந்துடும், நல்லா கொட்ட முடி. ஆனால் இதை நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் முடியும் நல்லா வளரும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். முடி வந்து நேச்சுரலாகவே பளபளன்னு இருக்கும், கருப்பாக இருக்கும், நல்ல முடி வளரும். இந்த மாதிரி நேராக இருப்பாருங்க. இப்போ போட்டிருக்கேன்ல, இப்போ உடனே தெரிகிற ரிசல்ட் தான் உங்களுக்கு இது. இப்போ நீங்கள் வந்து இதை தினமுமே நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறப்பெல்லாம், நீங்கள் எப்போல்லாம் தலைக்கு குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி நல்லா வளரும். நேச்சுரல் ஏர் கண்டிஷனராக இருக்கும், இந்த மாதிரி சில்கியாக இருக்கும், முடி ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சேலஞ்சாக கூட வச்சுக்கலாம். இந்த பேக் வந்து நீங்கள் வந்து வாரத்தில் 2-3 நாள் போட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அளந்து பார்த்துட்டு கூட நீங்கள் திரும்ப பண்ணலாம். ஏன்னா ரைஸில் வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, நமக்கு இவ்வளோ விட்டமின்ஸ் வந்து ரைஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி தேங்காயில் இருக்குது, தேங்காயில் நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, நல்ல ஒரு கண்டிஷனர் கொடுக்கக்கூடிய எல்லா சத்து வந்து தேங்காயிலையும் இருக்குது. அது கூட நம்ம விளக்கெண்ணையும் சேர்த்துருக்கோம். விளக்கெண்ணெய் வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துலலாம் தாத்தா பாட்டி எல்லாத்துலேயும் தாத்தா பாட்டி இழுத்துறதா, அந்த காலத்தில் விளக்கெண்ணெய் வச்சு தான் தலைக்கு வந்து தேய்ச்சிருக்காங்க. அதனால தான் முடி வந்து நல்ல கருமையாக இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை 3த்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஏர் பேக் போடும்போது உங்களுக்கு முடி வந்து நீங்கள் தொட்டுட்டே இருப்பீங்க, முடி வந்து அவ்வளோ ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக முடி வளரும். உங்களுக்கு முடியும் வந்து நேச்சுரல் கண்டிஷனர் போட்ட மாதிரி இருக்கும். பயப்பட தேவையில்லை, நம்ம வந்து கண்டிஷனர் போடும்போது தலையில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படவே தேவையில்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருப்பாருங்க. நீங்கள் முன்னாடி நீங்கள் என்னோட முடியை வந்து பேக் போடுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ முடி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். எவ்வளோ நல்லா இருப்பாருங்க. எனக்கு வந்து இப்படியே சீவிட்டே இருக்கணும் போல இருக்குது, தலை சீவிட்டே இருக்கணும், அவ்வளோ அழகாக இருப்பாருங்க. நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்கள் முடி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணணுன்னே தேவையே இல்லை. இப்போ நம்ம நேச்சுரலாக கண்டிஷனர் போட்டிருக்கோம் பாருங்க, ஒரு சிக்கு கூட இல்லை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குல்ல. நீங்கள் வந்து முடி கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் முடியை வந்து நல்லா கேர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் நீட்டாக நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் முடியை நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கு வந்து கெமிக்கல் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை போடுறதுனால உங்களுக்கு முடியும் வந்து கொட்டுற ப்ராப்ளம் இருந்தால் கூட நின்றுடும், உங்களுக்கு முடியும் கொட்டாது. எல்லாமே உங்களுக்கு இந்த முடிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும் இந்த பேக் மூலயமா. இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கு குளிக்கணும். அப்படி நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது கூட வெறுமனே வந்து தலைக்கு வந்து சும்மா ஷாம்பு போட்டு குளிக்காமல் ஒரு வெந்தயமோ இல்லை வெந்தயம் கூட வந்து நீங்கள் ஒரு அலிவேரா ஜெல்லோ ஏதோ ஒன்று நீங்கள் தலையில் போட்டுட்டு ஷாம்பு போட்டு குளிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே முடி நல்லா வளரும். இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள் முடி வந்து வளர்ந்துட்டே வரும், அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த நேச்சுரல் ஏர் கண்டிஷனர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.